இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக மாட்டிக்குது. ஏய், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விரால் செம்ம. சூப்பர் சூப்பர். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விரால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்குது, செம்மையாக அடிக்குது. ஓய், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விரால் மீன் தான். வாவ், செம்ம வெட்டை ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இது பாருங்கள், நல்லா ஊக்காயிடுது மீன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விரால் பிடிக்க தான் வந்திருக்கோம் ஏரிக்கு. இங்கே பாருங்கள், இது சின்ன விரால் கொட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். டோர் அடிக்க போகிறோம். டோர் அடித்து தான் இன்றைக்கி பிடிக்க போகிறோம். என்னென்ன மீன் மாட்டுதுன்னு தெரில, பார்க்கலாம். இதில் வந்து தேலி, விரால், ஜிலேபி இருக்குது. ஃபுல்லாகவே ஜிலேபி தான் அதிகமாக இருக்குது. விராலுங்களும் அதிகமாக இருக்குது, தேலியும் அதிகமாக இருக்குது. அது டேங்க்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். நம்ம தூண்டியில் போட்டிருக்கோம் ஒரு 5-6. இப்போ போட போகிறேன் இன்னும் ஒரு 2-3 தூண்டி. இங்கே பாருங்கள், இங்கேயே ஜிலேபி மீன்லாம் கிடைக்குது. அதே அப்படி தான் கோத்து போட்டு அடிக்க போகிறோம். வாங்க காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுமாரி நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் சொல்கிறேன் என்னென்ன மீன்லாம் காட்டுதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா புறாக்காசி தான் பிடிக்க போகிறோம். தெத்தின்னு போக போகிறோம் மீனை. எல்லாம் பார்த்திங்கன்னா கரையில் நிறைய மேய்கிறாங்கன்னு அப்படி வலை விட்டு வச்சுருக்கேன். அப்படியே தெத்தின்னு போய் அப்படியே அடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். காட்டுறோம் பாருங்கள். பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, எத்தனை மாட்டேங்கிறாங்க பாருங்கள். பாருங்கள், ஐய் பாருங்கள், புறாக்காசி பார்த்தீங்களா? சுச்சு நல்லா சைஸான ஜிலேபி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தப்பிச்சு போவார் ரன்னை. அவர் அண்டர் ரெஸ்ட் பண்ணியாச்சு. சுச்சோ நிறைய தப்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றே எடுக்கிறதுனால ரேஸ் ஆகிட்டாங்க. இங்கே தான் நம்ம வலை விட்டு வச்சுருக்கோம். இதோ ஒன்று மாட்டிக்கிது பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான் பிடிச்சி வச்சுருக்கோம். காட்டுறேன் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? தெரிலன்னு நினைக்கிறேன், இருட்டாகிற மாதிரி இது. உள்ளே அடிக்கிறாங்க பாருங்கள், உள்ளே தாங்கிறாங்க நிறைய பேர். இதில் தான் புறாக்காசி இது ஜிலேபி மீன் கோத்து போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், குட்டி ஜிலேபி தான் நம்ம கோத்து போட்டிருக்கோம். நல்லா நீந்தினு இருக்குது பாருங்கள். இப்படி ஆக்டிவாக இருந்தால் தான் விரால் மீன் வந்து அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதாக இருக்கணும் மீனுக்கு. நல்லா டப்புன்னு வந்து அடிச்சிருக்கோம். இன்னும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எங்கெங்கெல்லாம் போட்டிருக்கேன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மீன் ஓடுது இருக்குங்களா? இங்கே கொஞ்சம் ஓடுது ஜிலேபிங்க. இங்கே ஒரு மீன் கொடுத்து போட்டிருக்கோம். இது வருங்க, தோனி நீதி இது வருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கட்டி விட்ருக்கோம். பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன மாட்டியிருக்கான்னு. இப்படி நீந்தி இருக்கார் பாருங்கள். தண்ணி நிறைய கம்மியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல அதிகமாக இருந்தது. இங்கே ஒரு மீன் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள் பஞ்சு, ரெண்டு ஜிலேபி பாருங்கள் போட்டு விட்ருக்கோம். நல்லா அடிச்சுன்னு இருக்கோம். பார்க்கலாம். இங்கே ஒரு மீன் கட்டி விட்ருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? காட்டுறேன் உங்களுக்கு. இதில் தான் நீர்க்கோழி வந்து சாப்பிட்டு போயிடுச்சு. திரும்ப கட்டி விட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு 10 தூண்டி அடிச்சிருக்கோம். பார்க்கலாம் கொஞ்ச நேரம் கழித்து வந்து என்ன மீன் கிடைக்குதுன்ட்டு. தேலியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், தேலியும் எடுக்கும். அதனால தான் நாங்கள் சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா மீன் கோத்து போட்டிருக்கோம். இந்த இடத்துல தான் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டி மீன் மேயுதுங்க பாருங்கள். ஜிலேபிங்களாம் எப்படி அடிச்சிட்டு பாருங்கள். தீனி ஏகப்பட்ட தீனி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நல்லா வேட்டை ஆடுறாங்க விராலுங்களாம். இங்கே பாருங்கள், செம்ம வேட்டை தான். நம்ம ஒரு 10 தூண்டிக்கிட்ட போட்டிருக்கோம். என்ன மீன் கிடைக்குதுன்னு தெரில. போட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஃபுல்லாக நிறைய குட்டி குட்டி மீனுங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய மீன் இருக்காங்க. ஃபுல்லாக அடிச்சுட்டே இருக்காங்க. கெண்டை வலை தான் விட்டு எடுத்துகிட்ருக்கேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தூண்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், கட்டியிருக்கோம். இதில் தான் ரொம்ப டைட்டாக இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு இழுத்துட்டு போயிருக்கு பாருங்கள். இங்கே ஒரு தூண்டி போட்டிருக்கோம். எதுவும் பாருங்கள் செம்ம டைட்டாக தான் இருக்குது முள்.
இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நரம்பு பாருங்கள். டைட்டாக இருக்காரு. சுச்சோ செடியில் கடியிலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக மாட்டிக்குது. ஏய் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வேட்டை தான். இங்கே பாருங்களேன். ஏய் சூப்பர், மீடியமான சைஸ் வராது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன், தெரியுதுங்களா? செம்ம லக்கே, சூப்பராக மாட்டிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எப்படி அடிக்குது பாருங்க. தலை தனியாக தெரிறாருங்களா? நல்ல சைஸான விரல் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி விரல் ஏகப்பட்ட விரல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஓகே, வேறு இன்னொன்று டைட்டாக இருக்குது, அதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா அடிச்சிருக்கோம் இங்கே டோரு, ஒரு 10 முள்ளுக்கிட்ட அடிச்சிருக்கோம். என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்ப்போம். நிறைய குட்டி 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 மீனுங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொச்ச கொச்ச கொச்சன்னு இருக்காங்க. தெரியுதான்னு தெரில வீடியோவில். செம்மையாக இருக்குதுங்க நிறையா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குறவை. ஐயோ குறவை ஃப்ரெண்ட்ஸ், அழகாக தெரியுது அப்படியே தண்ணியில். எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. தண்ணிக்குள்ளே இருக்குது. நம்ம கேமரா அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒன்று மாட்டிக்குது. ஐயோ உள்ளே வலிச்சுன்னு போதே. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தங்குசே வலிச்சுன்னு போகுது. இங்கே பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் 2 மீன். செம்ம வேட்டை தான் இன்றைக்கி, சூப்பராக மாட்டிக்கிறாருங்க. இவரும் அதே மாதிரி சைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டும் சைஸாக இருந்தால் இருக்குது. இங்கே பாருங்கள், விரால் கண். இதெல்லாம் நாட்டு விரால். இதில் இதுவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அந்த சைனா சொல்லுவாங்களா, அந்த விராலும் இருக்குது. நாட்டு விரால் இது. நல்ல வேட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நான் ஒரே ஆள் தான் இருக்கேன், காட்ட முடியாது என்னால். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு முள் பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்குது. இங்கே பாருங்க, தங்க செம்ம டைட்டாக இருக்குது. என்ன மீன் இருக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்களேன் எப்படி அடிக்குது, செம்மையாக அடிச்சிருது ஃப்ரெண்ட்ஸ். என்ன மீனுன்னு தெரில. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம வேட்டை. பாருங்கள், முள் நல்லா லாக் ஆகிடுது மீனுக்கு, தெரியுதுங்களா? இப்படியும் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் விரால் மீன். செம்ம வேட்டை. இங்கே பாருங்கள், நல்லா செம்ம சூப்பராக இருக்குது மீன். நல்ல வேட்டை தான், செம்மையாக இருக்குது. பாருங்கள் எப்படி அடிக்குது பாருங்களேன். வா, செம்ம சூப்பராக இருக்குது விரால் மீனை பார்க்கறதுக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு தங்கூஸ் போட்டிருக்கோம், அது இழுத்துட்டு போயிருக்கு. பார்க்கலாம் என்ன எதனா மீன் மாட்டியிருக்கான்னு. செம்ம டைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், செடியில் மாட்டிங்குது. ஏதோ இருக்குது, என்னன்னு தெரியலையே. தெரியலையா வராதான்னு தெரியலையே. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விரால் செம்ம சூப்பர் சூப்பர். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விரால். ஏய் நல்ல வேட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குது விரால். வா, 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஊக்காயிருக்காரு. நல்லா வேட்டை தான் இன்றைக்கி. இங்கே பாருங்க எப்படி இருக்குது. வா, செம்ம மீன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேட்டை, சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த இதில் தான் கட்டி விட்ருக்கேன் உங்கூசை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் தான் கட்டியிருக்கேன், தெரியுதுங்களா? மீன் அடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விரால் செம்மையாக லாக் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம லாக்கு. இங்கே பாருங்கள், நல்லா மீடியமான சைஸு. ஏகப்பட்ட விரால் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் இது பேர் வந்து விரால் குட்டை. எப்படி அடிக்குது பாருங்களா மீன், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இன்றைக்கி வேட்டை தான்.
ஒரு 3-4 மீன் மாட்டியிருக்கு விரால். இங்கே பாருங்கள் எப்படி துள்ளி குதியுது. செம்ம வேட்டை ஃப்ரெண்ட்ஸ். மீன் எடுத்துகிறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தங்கூஸ் எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்சுங்களா, ரொம்ப டைட்டாக இருக்குது. செடியில் தான் போயிருக்காரு, யாருன்னு தெரில. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டீது செம்மையாக டீது. ஓய் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விரால் மீன் தான். வாவ் செம்ம வெட்டை ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இது பாருங்களேன், நல்லா ஊக்காயுது மீன். நான் எடுத்துடுறேன், மிஸ் ஆகிட போகுது. எப்படியும் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ கிட்ட 1 கிலோ கிட்ட இருக்கும். அது நல்ல சைஸான விரால், நாட்டு விரால். எப்படி இருக்குது பாருங்களேன், செம்ம வேட்டை ஃப்ரெண்ட்ஸ். செம்ம லக்கு தான் இன்றைக்கி. நல்லா மீன் வந்து வேட்டையாடி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இன்றைக்கி வேட்டை முடிஞ்சிச்சு. எவ்வளோ மீன் நான் காட்டுறேன். வீட்டுக்கு கிளம்ப போகிறோம், டைம் ஆயிடுச்சு. மொத்தம் பார்த்திங்கன்னா 6 மீன் மாட்டுச்சு. அதில் ஒரு மீன் வந்து எஸ்கேப் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், எடுக்கிறப்பவே விழுந்துச்சு. ஒரே ஆளுன்றதுனால சரியாக காட்ட முடியல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தலை நவுந்து போகிறாரு, எங்கே போகிறாருன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இருந்துங்களா, மொத்தம் 5 மீன் இருக்குது. 6 மீனில் ஒரு மீன் வந்து எஸ் ஆகிடுச்சு. நீ நல்லா வேட்டை தான். இதில் பார்த்தீங்கன்னா 2 வந்து இது ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ரிக்கன் ஏதோ சொல்லுவாங்க அந்த மீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாருங்கள் அந்த விரால் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷிங் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, எகிரி குதிக்குது, செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மீன்லாம் செம்ம வேட்டை ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஆக்டிவாக இருக்கார். ரொம்ப டைம் ஆகிடுச்சு, செம்ம வெயில் அடிக்குது. வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். நம்ம நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷிங் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எகிரி குதிக்குது, எகிரி குச்சின்னு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.